வணக்கம். ட்ரம்ப் ஒரே ஒரு ஆள்னால உலகமே உட்காந்து எழுதிக்கிட்டு இருக்கு. எந்த நேரத்தில் அந்த மனுஷன் பிறந்தானோ தெரியல. எனிவே மார்க்கெட் இன்னைக்கு இறங்கணும்னு இருந்திருக்கு, இறங்கிடுச்சு. 213 பாயிண்ட்ஸ், நேற்று ஒரு 145 பாயிண்ட்டு. இது ஒரு பெரிய ஃபாலான்னு கேட்டால் 350 பாயிண்ட்ன்றது எஸ், ஓரளவுக்கு பெரிய ஃபால் தான், இல்லைன்னு நம்ம சொல்ல. க்ளோஸ் டு அபவுட் 1%, 1%க்கு மேலே, ரைட். 25னா 250, ஸோ க்ளோஸ் டு மோர் தென் 1%. இது பெரிய ஃபாலான்னு கேட்டால் எஸ், டீசெண்டான ஃபால். ஒன்று, நேத்தோட கதை நேத்தோட முடிஞ்சு போச்சு. நேற்று எக்ஸ்பைரி, இன்னைக்கு ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட். ட்ரம்ப் இந்த 500% டேக்ஸு 500% டேக்ஸுன்னு ஒரு சைடு சொல்லிட்டு இருக்காரு. இன்னொன்று சைடு எனக்கும் இந்தியாவுக்கும் எல்லாமே பக்காவாக போயிட்டுருக்குன்றாரு. நீங்கள் எடுத்து பாருங்களேன், ட்ரம்ப் ஒரு நல்ல பிஸ்னஸ் மேன், நோ டவுட். நான் மறுபடியும் ஒரே விஷயத்த தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். யூஎஸ்க்கு இருக்கிற மெயின் பிரச்சனை என்ன? கடன். இவ்வளோ வருஷம், அதாவது நாட் ஓன்லி யூஎஸ், நிறைய கண்ட்ரிஸ் இதான் பண்ணிட்டு இருக்காங்க, எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ கண்ட்ரிஸை விட்டுட்டு. கடனை வாங்கி, இப்போ என்கிட்ட 100 ரூபா கடன் இருக்குது, நான் 150 ரூபா கடன் வாங்குவேன். இந்த 100 ரூபா கடன் அடைச்சாச்சு. கேட்டால் டே நான் அப் டு டேட்டில் இருக்கிறேன், நான் பக்காவாக கடன் அடைச்சிட்டு இருக்கேன்னு. இந்த 100 ரூபா கடன் அடைச்சாச்சு, கையில் 50 ரூபா இருக்குது. இந்த 100 ரூபா கடனுக்கு ப்ளஸ் வட்டி ஒரு 10 ரூபா போச்சுன்னா 40 ரூபா கையில் இருக்குது. அந்த 40 ரூபா வச்சு ஏதாச்சும் ஒன்று பண்ணுறது. மறுபடியும் அடுத்த வருஷம் என்ன பண்ணுறது? இந்த 140 150க்கு ஒரு 200 ரூபாவை கடன் வாங்குறது. இப்படி தான் ஏற்றிக்கிட்டே போயிட்டுருக்கு. ஸோ ஒரு ஸ்டேஜில் எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மாட்டுவாங்க. அந்த சைக்கிளில் தான் மாட்டி இருக்கிறாங்க யூஎஸ்ன்னு இல்லை, நிறைய கண்ட்ரி மாட்டிகிட்டு இருக்கு. அண்ட் யூஎஸ் இல்லாத எல்லா தில்லாலங்கடி வேலையும் பண்ணிகிட்டு இருக்காங்க. இவ்வளோ வருஷம், ரைட். யூஎஸ், அதாவது இன்டர்நெட் இல்லாத காலம், ஊரில் எந்த கதை சொன்னாலும் நம்புகிற காலம். அண்ட் உங்களுக்கு தெரியும், உலகத்தில் இந்த மீடியான்ற ஒரு விஷயத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டனால் என்ன வேணாலும் பண்ண முடியுன்றது நிறைய பேத்துக்கு இருந்துச்சு. இட் இஸ் தேர் வித்தின் இந்தியாவுக்குள்ளாரையும் இது இருந்துச்சு, தமிழ்நாடுக்குள்ளாரையும் இருந்துச்சு, அண்ட் உலகத்தில் எல்லா நாடும் இருந்துச்சு, இன் பர்டிகுலர் வெஸ்டர்ன் வேர்ல்டு. அண்ட் தே ஹேட் ஃபுல் கண்ட்ரோல். என்ன நீங்கள் பார்க்கணும், என்ன நீங்கள் கேட்கணும், எந்த விஷயத்தை நம்ப வைக்கணுன்றது பல ரூபத்தில் எடுத்துகிட்டு வந்தாங்க. இப்பயும் அது நடக்குதா? நடக்குது. பட் இதை தாண்டி மார்க்கெட்டில் நிறைய விஷயங்கள் இருக்குது, எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் இன்டர்நெட் வந்ததுக்கு அப்புறமாலும் நிறைய கண்ட்ரோல் நடந்துகிட்டு இருக்கு. அண்ட் பல ரூபத்தில் நிறைய விஷயத்த பண்ண முடியும். நீங்கள் ரீசெண்டாக எடுத்துங்களேன், சைனா ரஃபேல் பிளெயின் இந்தியாவில் 7 பிளெயின் 6 பிளெயின் கிராஷ் ஆகிடுச்சு, ரஃபேலை வாங்குறது வர்த்து கிடையாது, இன்ஸ்டட் எங்களோட பிளெயின் வாங்குன்ற மாதிரி ஒரு கேம்பெயின் போயிட்டு இருந்துச்சு. கம்து போச்சு. இன்னைக்கு அஜித் தோவல், ரைட், நேஷனல் செக்யூரிட்டி அட்வைசர் பிரைம் மினிஸ்டருக்கு, எல்லாருக்கும் தெரியும் அந்த மனுஷனை, ரியல் ஜேம்ஸ் பாண்ட். அவர் ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்கிறார். அப்போ இந்த இன்டர்நேஷ்னல் ப்ரெஸ் எல்லாமே சொல்லியிருக்கிறாங்க, இந்தியாவில் பெரிய லெவலில் பாதிப்பு வந்துச்சே இதாதுன்னு. டேய், ஐ டேர் யூ பீப்புள், தில் இருந்துச்சுன்னா ஏதாச்சும் ஒரு படத்தை காட்டு. ஒரு மீடியாவில் ஒரு படம் கிடையாது. இந்தியா அப்படி போட்டு மூடி மறைக்க முடியாது. ஏதாச்சும் ஒரு படத்தை காட்டுறான்னு சொன்னோம். ஜஸ்ட் டேர் டு ஷோ ஒன் டேமேஜ், ரைட். நாங்கள் ரீலாக பாகிஸ்தானுக்கு அகெயின்ஸ்டாக நாங்கள் காட்டிகிட்டு இருக்கோம், அதை பற்றி நீங்கள் பேசலை. எப்பயுமே இந்த 35 மார்க் வாங்குற ஆள் ஏய் பாஸ் ஆகிட்டான்னான்னுவாங்க. இந்த 95 மார்க் வாங்குறவங்களே ஏன் 5 மார்க் விட்டான்னு கேள்வி கேட்பாங்களே, அந்த கதை தான். எனிவே, கம்மிங் பேக் டு தி ஹோல் சப்ஜெக்ட். ஜியோ பொலிட்டிக்கல் சுச்சுவேஷனில் இப்போதைக்கு ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் இருக்கிற ப்ராப்ளம் இதுதான். இன்றைக்கி ஒரு பெரிய ஆள் யூஎஸ் ஊர் பூரா கடன் வாங்கி வச்சுருக்கிறாங்க. இந்த கடனை ரேட்டிங், அவங்க கண்ட்ரியே ரேட்டிங் கம்மி பண்ணியாச்சு. இன்றைக்கும் அவங்க ஒன் ஆஃப் தி டாப் கண்ட்ரி, ரைட், ரேட்டிங் வைஸ், இல்லைன்னு நம்ம சொல்ல. பட் பழைய இருந்ததோட இப்போ ரேட்டிங் குறைச்சாச்சு. ஒன்று, வருஷத்துக்கு நீ $1 trillion நீ வட்டி கட்ட போகிற. இப்போ ஒரு 4 நாளைக்கு முன்னாடி டேக்ஸ் எல்லாம் நாங்கள் கட் பண்ண போகிறோம். பாகிஸ்தானுக்குள்ளாரையே மறுபடியும் நாங்கள் ப்ரொடக்ஷன்ஸ் நாங்கள் பண்ண போகிறோம், மேனுஃபேக்சரிங்ஸ் நாங்கள் பண்ண போகிறோம். அந்த காலம்லாம் முடிஞ்சு போச்சு. நோ மோர் மேனுஃபேக்சரிங் கேன் பி டன் வித் இன் யூஎஸ். மேபி பண்ணலாம். எப்படி பண்ணலாம்? ரோபோட்டிக்ஸ் வச்சு நம்ம பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இம்மீடியட் பாசிபிலிட்டிஸ், அதுக்கு சான்சஸ் ரொம்ப கம்மி. நீங்கள் எடுத்து பாருங்களேன், சைனாவில் சில நீங்கள் ஆன்லைனில் போய் கூகுளில் பண்ணலாம். அந்த செல்ஃபோன் மேனுஃபேக்சரிங் கம்பெனிஸ் எல்லாமே 24/7 ரோபோட்டிக்ஸ் வச்சு மேனுஃபேக்சரிங்ஸ் போயிட்டுருக்கு. இன்ஃபேக்ட் எந்த அளவுக்கு அது போயிட்டுருக்குன்னா, லைட் வெயிட்லாம் கூட ஆஃப் பண்ணிடுறாங்க. எதுக்கு அந்த லைட்டு கூட நம்ம யூஸ் பண்ணணுன்ற லெவலில் இட்ஸ் ஆல் டன் பை ரோபோட்டிக்ஸ். ஸோ அது மாதிரி ப்ரொடக்ஷன் எடுத்துகிட்டு வந்தால் உண்டு. ஒன்று. ரெண்டாவது யூஎஸை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட்
30-40 இயர்ஸாக வந்து என்ன ஆகுதுன்னா தே ஹேட் எ கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆன் 2 திங்ஸ். ஒன்று வந்து உலகம் சர்வதேச மிலிட்ரி பவரில் வந்து அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க. 1. 2 மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டெக்னாலஜி இன்னோவேஷன்ஸில் தேவர் நம்பர் 1. ஸோ எது நடந்தாலும் யூஎஸில் தான் இன்னோவேஷன் நடக்கும். அந்த நாலேஜை வந்து அவங்க பேட்டர்ன் பண்ணிப்பாங்க. அந்த பேட்டர்ன் பண்ணிவிட்டு அதுக்கான ப்ராடக்ட்ஸை வந்து மற்ற கண்ட்ரீஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. லேட் 70s ஆர் early 80s நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா இட் வாஸ் ஜப்பான். அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கிட்டோம்னா கொரியாஸ் வந்துச்சு அண்ட் ஏஷியன் டைகர்ஸ் வந்துச்சு. 2000லேருந்து இட் வாஸ் சைனா. அண்ட் சைனாக்காரன் வந்து பெரிய லெவலில் வந்து கம்ப்ளீட்டாக வந்து டேக் ஓவர் பண்ணாங்க. அண்ட் இன்னைக்கு டேட்டில் மறுபடியும் வந்து இவங்க வந்து சேத்துல கை வைக்கணும்னு சொன்னால் முடியாது. நிறைய பேர் எடுத்து பாருங்களேன், விவசாயிங்க பசங்க ஆகட்டும், இல்லை எல்லாருமே, ஐம் நாட் ட்ரைங் டு ஒரு கொச்சையாக நம்ம பேசல. இதை வந்து இவங்க எல்லாருமே வந்து படிச்சுட்டு இந்த சைடு ஐடி சைடில் வந்தாச்சு. லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸ் வந்து நீ ஐடியில் இருந்துட்டேன், மறுபடியும் நான் விவசாயம் நான் பண்ண போகிறேன்னு சொன்னால் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதே சுச்சுவேஷன் தான் யூஎஸ் இப்போ இருக்கிறது. பண்ண முடியுமா? பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. வேறு வழி கிடையாதுன்னு சொன்னால் அதான் பண்ணி ஆகணும். இப்போ அவங்களோட சுச்சுவேஷன் வேறு வழி கிடையாது, பண்ணி தான் ஆகணும். பட் அது ரீஸ்டார்ட் பண்ணுறதுக்கு வந்து இட் வில் டேக் அபவுட் 8-10 இயர்ஸ். இந்தியா வந்து இட் ஸ்டார்டட் திஸ் ப்ராசஸ் சம்வேர் க்ளோஸ் அபவுட் 2014. அந்த கிரவுண்ட் லே பண்ணுறதுக்கே வந்து இட் டுக் 2019-20. அதுக்குள்ளே கொரோனா வந்துருச்சு. இதுக்கான டேக் ஆஃப் ரைட் லாஸ்ட் 10 இயர்ஸ் பண்ணதுக்கான டேக் ஆஃப் வந்து இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. அண்ட் திஸ் எக்ஸாக்ட்லி யூஎஸ் நீட்ஸ் இட். இட் வில் டேக். அமெரிக்கா மீண்டும் கிரேட் கண்ட்ரி ஆகுமா? ஆகாதுன்னு நான் சொல்ல, ஆகும். பட் இட் வில் டேக் டைம். ஆனால் இப்போ இருக்கிற சுச்சுவேஷன் என்ன, நான் நம்பர் 1ல் இருக்கிறேன், நம்பர் 2 வந்து ரெடி ஆயிடுச்சு. யார்? சைனா. யூஎஸ் வந்து சம்வேர் க்ளோஸ் அபவுட் 28 ட்ரில்லியனில் இருக்கிறாங்க அவங்களோட ஜிடிபி. சைனாவை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் அபவுட் 18 ட்ரில்லியனில் இருக்கிறாங்க. நம்பர் 3 வந்து ஜெர்மன் இருக்குது, 4.5 ட்ரில்லியனில் இருக்கிறாங்க. அதுக்கு அடுத்தது வந்து ஜப்பான் இருக்குது. ஜப்பான் வந்து க்ளோஸ் அபவுட் 4 ட்ரில்லியனில் இருக்குது. அண்ட் இந்தியா வந்து 5.9 இருக்குது. ஜப்பான் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இந்தியா ஜப்பானை டேக் ஓவர் பண்ணிச்சு. அது அந்த பார்டரில் நிற்கிறோம், முன்ன பின்னு ஓடிட்டு இருக்கு. பட் டெஃபினெட்லி வி ஆர் டேக்கன் ஓவர் ஜப்பான்ற மாதிரி நம்ம எடுத்துக்கலாம். நம்பர் 1 வந்து 28 இருக்குது, நம்பர் 2 18ல் இருக்குது. இந்த 18 வந்து இவனை பிடிக்கிறது வந்து ஈஸி. நம்பர் 3ல் இருக்கிறது வந்து ஜெர்மன். 4.5லேருந்து 18 பிடிக்கிறது கஷ்டம். அப்போ யூஎஸ்க்கு வந்து என்ன பிரச்சனைன்னு சொன்னால், நான் நம்பர் 1ல் இருந்த அன்டிஸ்பியூட்டட் லீடர். இப்போ சைனா உள்ளே வந்திருக்கு. சைனா இஸ் நாட் ஒன்லி இன்டு மேனுஃபேக்சரிங், அவங்க வந்து R&Dலையும் வந்தாச்சு. தே ஆர் ஆல்சோ இன்னோவேட்டிங் ப்ராடக்ட்ஸ். நீங்கள் எடுத்து பாருங்களேன், ரீசெண்டாக எடுத்து பாருங்கள், டெஸ்லா கார் வந்து அங்கே அடி வாங்குது. டெஸ்லா காரெலாம் வந்து உலகமே அதை வந்து பிரமிச்சா பார்த்துச்சு. அவங்கள தூக்கி சாப்பிட்ற மாதிரி சைனாவில் வந்து நிறைய எலக்ட்ரிக் கார்ஸ் வந்துருக்கு. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் தே ஹாவ் த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், அதுக்கான எக்கோ சிஸ்டம் இருக்குது. ஸோ எடுத்து பொம்மை எடுத்து சொருக வேண்டியது தான். அண்ட் திஸ் எக்ஸாக்ட்லி இஸ் ஹேப்னிங். அண்ட் யுக்ரைன் போர், மிடில் ஈஸ்டில் வந்து இஸ்ரேல் ஈரான் போர், இது வந்து நீட்டாக காட்டின ஒரே ஒரு விஷயம் வந்து என்னன்னு சொன்னால், செல்ஃபாக நீ வந்து ப்ரொடக்ஷனுக்கான வசதி இருக்கா? கிடையாது. யூஎஸ் ஆகட்டும், இந்தியா ஆகட்டும், எல்லாமே எடுத்து பாருங்களேன். யூஎஸ் வந்து ரீசெண்டாக கொடுத்த ரிப்போர்ட் 9.3% ஆஃப் தேர் டிஃபென்ஸ் கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன் வந்து இம்போர்ட் தான் நம்ம பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ நம்ம ஆப்ரேஷன் சிந்தூரில் நம்ம யூஸ் பண்ண ட்ரோன்ஸ்க்கான நிறைய காம்பனன்ட்ஸ், தோ இதை வந்து இந்தியாவில் அசம்பிள் பண்ணாலும் நிறைய காம்பனன்ட்ஸ் வாஸ் இம்போர்ட்டட். இப்போ ரேர் இடத்த வந்து சைனாக்காரன் பிடிச்சி வச்சுக்கிட்டு இருக்கான். அவன் டோட்டலி நான் வந்து எக்ஸ்போர்ட்டே பண்ண மாட்டேன்னு இறுக்கி பிடிச்சால் உலக நிலைமை என்ன ஆகுன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து சூழ்நிலை. ஸோ யூஎஸ் வந்து இவ்வளோ நாள் வந்து நான் உனக்கு அகெயின்ஸ்டாக சாங்ஷன் போட போகிறேன் 500%, 600%ன்றது. நேற்று பிரேசிலில் பிரேசில் பிரசிடெண்ட்டை வந்து கிளியர் கட்டாக சொல்லிட்டு இருக்காரு, நாங்கள் போட்டால் என்ன ஆகுன்றதை யோசனை பண்ணிப்பார். அப்போ சைனாக்கார சொன்ன விஷயம் வந்து உண்மை ஆகிறதுக்கான சான்சஸ் நிறையா இருக்குது. சைனா வந்து என்ன சொன்னால், நம்ம எல்லோரும் சேர்ந்து வி வில் ஸ்டார்ட் பிளாக்கேட் பண்ணலாம், நம்ம வந்து அவனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டோன்றதை நம்ம சொல்லி பார்க்கலாமே, அவன் கதி என்ன ஆகுதுன்றது பார்க்கலாம்ல. ஸோ இதுதான் வந்து சூழ்நிலை. இப்போ எப்படி இந்தியா வந்து இண்டஸ் வாட்டரை வந்து ஸ்டாப் பண்ணி பாகிஸ்தானுக்கு ஒரு பேதி கலப்பினோமோ, எஸ் இப்போ வந்து மான்சூன்னால் ஃப்ளட்டில் தண்ணி வந்துடுச்சு, இல்லைன்னு நான் சொல்ல. பட் டெஃபினட்டாக சம்வேர் ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்லலாம் பிரச்சனை தான். ஸோ அடுத்த வருஷம் பிரச்சனை வந்து முத்துறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது வித் ரெஸ்பெக்ட் டு பாகிஸ்தான். இதே சூழ்நிலை தான் யூஎஸ்க்கு இருக்கும். கரண்ட்டாக அடுத்த ஒரு 3-4 மந்த்ஸ் வந்து அவங்க சர்வை பண்ணிடலாம்.
பட் எக்ஸ்போர்ட் பண்ணுறது மற்ற கண்ட்ரிலாம் அவனுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண மாட்டேன்னு நிப்பாட்டினா என்ன ஆகுன்றது யோசனை பண்ணி பாருங்களேன். நான் வாங்கும் போதும்ன்றது ஒன்று இருக்குது, நான் எக்ஸ்போர்ட் பண்ணுறதே நான் வந்து உனக்கு நிப்பாட்டினா என்ன ஆகுன்றதை நினச்சி பாருங்களேன். ஸோ இதுதான் வந்து இப்போதைக்கு இருக்கிற ஒரு சூழ்நிலை. இந்த ஸ்டாண்டு ரைட் இவ்வளோ நாள் வந்து அலசல் புலசலாக பேசப்பட்டுச்சு, இப்போ வந்து திடமாக வந்து பேசப்பட்டிருக்கு. ஸோ ட்ரம்ப்புக்கு வந்து இட் இஸ் மோர் ஆஃப் எ செக்மேட். அவங்களோட மேஜர் பிரச்சனை என்ன? கடன். இந்த கடன் விஷயத்தை டீவியேட் பண்ணுறதுக்கோசரம் இந்த விஷயத்தை எல்லாம் ஒரே நாளில் ஒபாமா ஆகணும். நம்ம ஊரில் பண்ணுறோன்ற ட்ரேடிங்கில் ரைட், எனக்கு ஊரெல்லாம் கடன் இருக்குது, நான் வந்து ஒரு 50 லட்ச ரூபா கடன் வச்சுருப்பேன், 2 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வந்து அடுத்த 6 மாதம் கூட இல்லை, அடுத்த 6 வாரத்தில் இந்த 50 லட்ச ரூபா கடனை அடைக்கணும்னு சொல்லிட்டு எத்தனை பேர் சுற்றுறாங்க ஆப்ஷன் ட்ரேடிங்ஸை வச்சுக்கிட்டு. ஆப்ஷன் ட்ரேடிங்கில் நீ உனக்கு தெரியுமா? அதெல்லாம் தெரியாது சார், நான் ஓவர் நைட்டில் நான் வந்து அல்கோ சிஸ்டம் வச்சு நான் பண்ணிவிடுவேன்னு சொல்கிறவங்க எத்தனை பேர் இருக்கிறாங்க. இதே கதை தான் வந்து ட்ரம்ப் பண்ணிட்டு இருக்காப்புல. பட் ஆக்சுவல் பிரச்சனை என்ன? கடன். இந்த கடன் பிரச்சனை டெஃபினட்டாக ஆகஸ்ட் மாதம் வெளியில் வந்தே ஆகணும். இதை வந்து அஸ்ட்ராலஜியோ இதோ கிடையாது, இட்ஸ் அ டேட்டா. அவன் வந்து ரோல் ஓவர் பண்ணியே ஆகணும். 2 விஷயத்த பண்ணலாம். ஒன்று, இஷ்டத்துக்கு வந்து நோட் அடிக்கலாம், பேப்பர் தானே செலவு ரைட், நோட் அடித்து அந்த நோட்டை வந்து வெளியில் விடலாம். பட் உலகம் வந்து இப்போ முழிச்சிக்கிச்சு. தே செட் we don't need dollar. அது வந்து ஒரு குப்பை, அது எதுவும் துடைக்கிறதுக்கு கூட யூஸ் ஆகாதுன்ற மாதிரி பிஹேவ் பண்ணுறாங்க. எஸ், இன்றைக்கும் க்ளோஸ் அபவுட் 80% or 85% ஆஃப் தி வேர்ல்ட் ட்ரேட் ஹேப்பன்ஸ் ஒன்லி த்ரூ டாலர். பட் இது வந்து சரியாக ஆரம்பிச்சிருச்சு. அது 85ல இருந்து 75 வந்தால் கூட யூஎஸ்க்கான ப்ராப்ளம் இருக்குது. 1. 2வது, அவனோட டீவேல்யூவேஷன்ஸ் வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நீ நோட் அடிக்கிறியோ அவ்வளோக்கு எவ்வளோ உன் கண்ட்ரியோட மதிப்பு கம்மியாகும், அவ்வளோக்கு எவ்வளோ உள்நாட்டில் வந்து இன்ஃப்ளேஷன்ஸ் இன்க்ரீஸ் ஆகும். எவ்வளோ கண்ட்ரீஸில் நம்ம பார்த்துருக்குறோம், பாகிஸ்தான், பங்களாதேஷ், யூரோப்பு, இப்போ ரீசெண்டாக டர்க்கி, இது எல்லாமே வந்து நோட் அடிக்கிற பார்ட்டி தான். ஸோ இன்ஃப்ளேஷன்ஸ் தாறுமாறாக போகிறதுக்கு சான்சஸ் நிறையா இருக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் யூஎஸ் வந்து அவனோட மெயின் பிரச்சனையை சால்வ் பண்ணலை. அவங்க வந்து நான் இதை பண்ணி ஆப்ஷன் ட்ரேடிங்கை பண்ணி நான் 50 லட்ச ரூபா கடனை அடைச்சிடுன்ற கதை தான். எங்கேயோ ஒரு இடத்துல வந்து மாட்ட போகிறாங்க. நீ செத்தா பரவாயில்லடா, நீ போகும்போதும் ஊர் உலகத்தை எல்லாத்தையும் இழுத்துட்டு போகிற. 2008 ஒரே ஒரு பேங்க் $178 பில்லியன், வெறும் ஒரு $180 பில்லியன் பேங்க் சரிஞ்சதுக்கு என்ன பிரச்சனை வந்துச்சு. அப்போ ஒரு கண்ட்ரி சரியுது சொன்னால் என்ன நடக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குன்றது கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள். யூரோப் வந்து ஆகட்டும் இல்லை யூஎஸ் ஆகட்டும், இப்போ நடந்துகிட்ருக்க பிரச்சனை இதை வந்து 2005-06 போஸ்ட்போன் பண்ணிக்கிட்டே வந்த பிரச்சனை தான். இப்போ வேறு வழியே கிடையாது, இங்கே சால்வ் பண்ணியே ஆகணுன்ற ஒரு சூழ்நிலை இருக்குது. இங்கேயும் ட்ரம்ப் வந்து எஸ்கேப் ஆகிட்டுருக்காரு. டேக்ஸ் கட்லாம் பண்ணால் 2 விஷயம் நடக்கும். கம்பெனிஸ்க்கெலாம் நிறைய ப்ராஃபிட் வரும், அந்த ப்ராஃபிட்டை வச்சு இன்னும் ஃபர்தராக அப்சைட் போகலாம். இது எல்லாமே வந்து மேனேஜிங் பண்ணுறது தான். உங்கள் உடம்புல சத்து கிடையாது, குளுக்கோஸ் பவுடரை சாப்பிட்டுட்டு எவ்வளோ நேரம் வாழ முடியும், அதே கதை தான். இட்ஸ் ஆல் ஷார்ட் டேர்ம் பிரச்சனை சால்வ் பண்ணுறது. லாங் டேர்ம் பிரச்சனை இன்னும் சார்ட் அவுட் பண்ணலை ரைட். மேனுஃபேக்சரிங் வில் கம் டு யூஎஸ், நோ டவுட். இட் வில் டேக் லாங்கர் டைம். நீ நினைக்கிற மாதிரி நாளைக்கே இல்லை இந்த வருஷ கடைசிக்குள்ளே இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுமான்னு கேட்டால், மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி நம்ம மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கு மெயின் ரீசன் யூஎஸ். இந்த கதையெல்லாம் இந்த லாஸ்ட் 15 மினிட்ஸாக நம்ம கேட்ட கதை. 1, யூஎஸ் ஃபியூச்சர்ஸ் வந்து நெகட்டிவில் இருக்குது, அதுவும் ஒன் ஆஃப் த ரீசன்ஸ். 3rd, ப்ராஃபிட் புக்கிங். 4th, மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், ஃப்ரெஷ் கான்ட்ராக்ட், வீக்கெண்ட், நோபடி வாண்ட்ஸ் டு டேக் டென்ஷன். இது எல்லாமே கேட்டு மார்க்கெட் பெருசாக கீழே விழுந்திருக்கான்னு கேட்டால் 350 பாயிண்ட் பெரிய பாயிண்ட் தான். நேற்று மார்க்கெட் கீழே விழுந்ததுக்கு 2% இந்தியா விக்ஸ் வந்து வீக் ஆச்சு. இன்றைக்கி காலையில் நீங்கள் எடுத்துக்கிட்டோன்னா ஆல்மோஸ்ட் 1.5% வந்து டவுனில் இருந்துச்சு. பட் மத்தியானம் இது உழுவ சம்வேர் க்ளோஸ் அபவுட் 12 o'clock பக்கமாக நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் இந்தியா விக்ஸ் வந்து கொஞ்சம் ஏறிடுச்சு. அப்போ கூட ஒன்றும் பெருசாக இறங்கலை. 200 பாயிண்ட்டு கீழே விழுந்தோம், வெறும் 1.24% தான் ஏறி இருக்குது இந்தியா விக்ஸ். ஸ்டில் 12 கீழே இருக்குது, 11.82 தான் இருக்குது. ஸோ மார்க்கெட்டில் வந்து ஆஸ் சச் இந்தியன் மார்க்கெட்டில் வந்து பெரிய டென்ஷன்ஸ் கிடையாது. கோல்டு சில்வர் ஏறி இருக்கா? எஸ், இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் க்ளோஸ் அபவுட் 1% கோல்டு ஏறி இருக்குது,
சில்வரை பொறுத்த வரைக்கும் க்ளோஸ் டு 2% ஏறி இருக்குது. கோல்டு எவ்வளோ ஏறி இருக்குது? 10,100 இந்த விலையில் வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது 24 கேரட் ஜிஎஸ்டியோட சென்னையில் இருக்கிற ரேட்டு. சில்வரை பொறுத்த வரைக்கும் நேற்று 1,11,000 இருந்துச்சு. இன்றைக்கி 1,15,000 பக்கமாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. 14,500லேருந்து 15க்குள்ளே வந்து ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இது வந்து 1 kg ஆஃப் சில்வர் 999 குவாலிட்டி சென்னையில் ஜிஎஸ்டியோட. ருப்பியை பொறுத்த வரைக்கும் நேற்று லெவலில் தான் இருக்குது. நேற்று வந்து 85-60 இருந்துச்சு, 70 இருந்துச்சு. இன்றைக்கி 85-75 இருக்குது. ஸோ ருப்பியில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் யூஎஸ் டவ் ஜோன்ஸ் வந்து மைனஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இன்றைக்கி என்ன சூழ்நிலை வருதுன்றது. நாளைக்கு ஈவினிங் ப்ரோக்ராமில் நான் முடிஞ்சால் நான் அதை பற்றி ரெக்கார்ட் பண்ணுறேன். பாயிண்ட் 1. பாயிண்ட் 2, இந்த 1ஆம் தேதியில் இருந்து ரைட் ஆவரேஜாக வந்து ஃபஸ்ட் ஒரு 3 நாள் வந்து ஆவரேஜாக ஒரு 1,500 to 1,700 க்ரோஸ்க்கு வந்து எஃப்ஐஐஸ் விற்றுட்டு இருந்தாங்க. லாஸ்ட் 3 டேஸாக ஒரு 50 கோடி 70 கோடி 80 கோடி இப்படி வாங்கிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி அவங்க 5,000 கோடிக்கு வந்து விற்றுருக்குறாங்க. 5,000 கோடி ப்ளஸ் எக்ஸாக்டாக சொல்லணும்னு சொன்னால் சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 5,155 க்ரோஸ்க்கு வந்து விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க வந்து 3,482 க்ரோஸ்க்கு வந்து வாங்கியிருக்கிறோம். ஓவராலாக இந்த மந்த்தை வந்து எஃப்ஐஐஸ் க்ளோஸ் டு அபவுட் 10,000 க்ரோஸ்க்கு விற்றுருக்குறாங்க. நம்ம ஆளுங்க வந்து க்ளோஸ் டு அபவுட் 12,500 க்ரோஸ்க்கு வந்து வாங்கியிருக்கிறாங்க. ஸோ மோர் ஆர்லெஸ் மார்க்கெட் வந்து பேலன்ஸில் தான் இருக்குது. மறுபடியும் ஆன் எ டிசைசிவ் பேசிஸ் ரைட் 25,200 லெவலில் உடச்சிச்சினால் பார்த்துக்கலாம். அது வரைக்கும் ப்ராபப்ளி ஸ்டில் வி ஆர் இன் எ பேலன்ஸ் ஸ்டேட்டில் தான் இருக்குது. இட் இஸ் மோர் ஆஃப் எ புல் பேக் ரேலி. டெக்னிக்கலாக நம்ம எடுத்துக்கிட்டோம்னா புல் பேக் ரேலின்னு சொல்லலாம். எலியட்ஸ் வேவில் எடுத்துக்கிட்டோம்னா இட்ஸ் அ வேவ் கரெக்ஷன் சொல்லலாம். இல்லை காமன் மேன் லாங்குவேஜில் சொல்லணும்னு சொன்னால் ப்ராஃபிட் புக்கிங்ஸ் நடந்துகிட்ருக்கு. எதாக இருந்தாலும் நாளைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் மண்டே அன்னைக்கு மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றது முடிவு பண்ணிக்கலாம். நன்றி, வணக்கம்.